அடுத்து நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே குத்து விளக்கு ஏற்றிருக்கணும், காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிருக்கணும். அதற்கப்புறம் உங்களுக்கு பிடித்த தெய்வங்களுக்கு ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு விளக்கு கூட நீங்கள் ஏற்றிக்கலாம். இவ்வளோ போதும் நமக்கு. நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கலோ அல்லது பால் பாயசமோ அல்லது உங்களால் என்ன முடியுதோ கல்கண்டு கூட நைவேத்தியம் பண்ணிக்கலாம். என்னென்ன முடியுதோ அதை நீங்கள் நைவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்து கொள்ளலாம். வராகியம்மனுக்கு உரிய மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ வராகிய நமகங்கிற மந்திரத்தை சொன்னாலே போதும். வாழ்க்கையில் நமக்கு கேட்குற எல்லாமே நமக்கு கிடைக்கும். அன்னையோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும். இந்த தை வளர்பிறை பஞ்சமி, அதாவது தை மாதமே ரொம்ப சிறப்புக்குரிய மாதம். தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாருக்குமே மிகவும் சிறப்புக்குரியதாக இந்த மாதம் இருக்கும். தை மாதத்துலேருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு நினச்சது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. மிக மிக நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும். மற்றும் முக்கியமானது தை மாதத்திற்குரிய வளர்பிறை பஞ்சமி தேதி பார்க்கலாம்.